இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கலாத்தியர் 5:7. நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார்? அப்போஸ்தலனாகிய பவுலின் வேதனையான ஒரு கேள்வி கலாத்திய திருச்சபையை பார்த்து அவர் கேட்கிறார். கலாத்தியா அப்படிங்கிற அந்த வார்த்தையை நீங்க கவனிச்சு பார்ப்பீங்கன்னா, அது ஒரு குறிப்பிட்ட நாடு அல்ல, சின்ன சின்ன குட்டி குட்டி நாடுகளின் கூட்டமைப்பு தான் கலாத்தியா. எப்படி யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், இதெல்லாம் பல குட்டி குட்டி மாகாணங்களுடைய முழு கூட்டமைப்புக்கு ஒரு அடையாளமா இருக்கு பார்த்தீங்களா? யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் 7 நாடுகள் சேர்ந்ததை UAEன்னு சொல்றாங்களே, இதை மாதிரிதான். இவன் ஊழியம் செய்ய அங்க ஆரம்பத்தில் சென்றிருந்த போது மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வரவேற்றார்கள், அவனை அதிகமாய் நேசித்தார்கள், அவன் கூறின உபதேசத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். இந்த பவுலுடைய பலவீனத்திற்காக பரிதாபப்பட்டு அவனுக்காக கண்களையே கொடுப்பதற்கு ஆயத்தமா இருந்தவர்கள். ஆனா இப்போ உபதேசத்துல சற்று தடுமாற்றம், கள்ள போதகர்களுடைய போதனைகளினாலே சிலர் இழுப்புண்டு போனார்கள். அதனால அவர்களை கண்டிக்கிறார். அவர்களோடு கூட அந்த தவறான உபதேசங்களை பின்பற்ற அவர்கள் கூடாது என்பதற்காக இந்த நிருபத்தை எழுதுகிறார். பாருங்க, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை அவர் ஒரு ஓட்டத்தோடு ஒப்பிட்டு பேசுறத பல நிருபத்துல நீங்க பார்க்கலாம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். அது மாத்திரமல்ல, பந்தய சாலையில நீங்க ஓடுறீங்களா, அந்த ஓடுறவங்களை பாருங்க, அதற்காகவே ஆயத்தப்படுகிறார்கள். தங்கள் சரீரங்களை அவர்கள் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறார்கள். அப்படிலாம் அவர் சொல்றார், நியமிக்கப்பட்ட ஓட்டம், நான் நல்ல போராட்டத்தை போராடி என் ஓட்டத்தை முடிச்சேன். அப்ப இன்னைக்கும் இந்த விசுவாச வாழ்க்கையில நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு ஓட்டத்திற்கு இணையாய் இருக்கிறது. அப்ப நம்ம சரியான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோமா, நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையில தான் ஓடிட்டு இருக்கிறோமா, இதெல்லாம் கவனிக்க வேண்டியது அவசியம். ஏன்னா கள்ள போதகர்களும் கள்ள போதனைகளும் எங்கோ இருக்கிறது, எங்கேயோ இருக்கிறார்கள் என்று அல்லாமல் நமக்கு அருகிலேயே இருக்கிறார்கள், நம் நடுவிலேயே இருக்கிறார்கள். ஆனால் திடீர்னு உங்களை சந்திப்பாங்க. இந்த ஒரு ட்ராக்டை மட்டும் படிச்சு பாருங்களேன், இந்த புக்கை மட்டும் படிச்சு பாருங்களேன், நாங்க நடத்துகிற அந்த கேதரிங்க்கு ஒரு தடவை வந்து பாருங்களேன், எங்க பைபிள் ஸ்டடியில ஒரு தடவை நீங்க கலந்து கொண்டு அதை தான் நீங்க கேட்டு பாருங்களேன், அல்லது எங்களுடைய போதகரை நீங்க ஒரு முறை சந்தித்து பாருங்களேன், அல்லது இந்த சகோதரரை ஒரு முறை உங்களை சந்திக்கிறதுக்கு நான் அழைத்து கொண்டு வருகிறேன், நீங்க வர வேண்டாம், நாங்களே உங்க வீட்டுக்கு வரோம். இப்பெல்லாம் நீங்க நிறைய பேர் சொல்றதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க, செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சமூக வலைத்தளங்களில சில பிரபலமான நபர்கள் இப்படிப்பட்ட தவறான போதனைகளை போதிக்கிறதெல்லாம் நம்ம எளிதாக காணலாம். அப்போ அவங்க பேசுறதெல்லாம் நல்லா தானே இருக்கு, அல்லது அவங்க என்னதான் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கேட்டுதான் பார்ப்போமே. அப்படி இந்த உபதேசத்துக்கும் அந்த உபதேசத்துக்கும் என்னதான் வித்தியாசம், இதெல்லாம் நீங்க தெரிந்து கொள்ள அவசியமே. உங்களுக்கு போதிக்கப்பட்ட உங்களுடைய திருச்சபை போதகர் மூலமாய் நீங்கள் கேட்ட அந்த ஆவிக்குரிய சத்தியங்கள், அது உண்மை, அது மாறாதது, அதற்கு மாற்று கருத்து இல்லை. அப்ப அதை விட்டுட்டு வேற யாரோ நல்லா பேசுறாங்களே, ஆழமா பேசுறாங்களே, புதுசா பேசுறாங்களே, வெளிப்பாடு ரொம்ப கேட்கறதுக்கே இனிமையா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க போயிட வேண்டாம். சத்தியத்திற்கு நீங்க செவி கொடுக்க உங்களை தடை செய்கிற யாருக்கும் எதற்கும் இடம் கொடுக்காதீங்க. உபதேசத்துல உறுதியா இருங்க. தவறான கொள்கைகளை தவிர்த்து விடுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில ஓடி வெற்றி பெறுவீங்க, ஜீவ கிரீடத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியானவரே, தவறான போதனைகள் எது என்பதை அடையாளம் காணும் கிருபைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு தான். அப்படிப்பட்ட போதனைகளுக்கு விலகி இருக்க உதவிச்சு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.